திருவிளக்கின் மகிமையும் தீபம் நோக்கும் திசைகளும் இல்லத்திலும் கோவிலிலும் நீங்க தீபம் ஏற்றும் முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். திருவிளக்கின் மகிமையும் தீபம் நோக்கும் திசைகளும் இல்லத்திலும் கோவிலிலும் நீங்க தீபம் ஏற்றும் முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். திருவிளக்கின் மகிமையும் தீபம் நோக்கும் திசைகளும் இல்லத்திலும் கோவிலிலும் நீங்க தீபம் ஏற்றும் முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். விடிய காலை 3 மணி 5 மணிக்குள்ளாக தீபங்கள் ஏற்றிடுங்க தாயே. அஷ்டலட்சுமி குடி வருவா தாயே. மாலை மணி 5:30 6:30க்குள்ளாக தீபங்கள் ஏற்றிடுங்க தாயே. நல்ல மணவாளன் கன்னியர்க்கு அமைவான். வழிகளையும் தெரிந்து கொண்டு ஏற்றிடுங்க. செய்வினைகள் தோஷங்களும் நீங்கும் தாயை காத்து கருப்பு சேஷ்டைகளும் விலகும். தாமரை தண்டின் நூல் சுத்தமான பஞ்சல் திரி வாழை தண்டின் நூலிலும் திரிகள் வெள்ளை எருக்கஞ்செடி பட்டையிலும் திரிகள். சிகப்பு சேலை துண்டிலும் மஞ்சள் சேலை துண்டிலும் புதிய வெள்ளை துணிகளிலும் திரிகள் தாயை தீபம் ஏற்ற சிறந்த திரி வகைகள். மஞ்சள் திரி போட்டாலே குழப்பம் ஏதும் மாறாது. முன்வினை பாவங்களும் நீங்கும் தாமரை தண்டின் நூல் திரிகளும் தான் தாயே. தண்டு நூல் இதனை திரியிட்டு தீபமேற்று மலட்டு தன்மை நீங்கிவிடும் தாயே. நல்ல மக்கள் செல்வம் பெருகிவிடும் தாயே. வெள்ளை எருக்கஞ்செடி பட்டை திரி செய்து தீபமிட்டால் பைத்தியங்கள் குணமாகும் தாயே. நல்ல மனம் தெளிவு பிறந்து விடும் தாயே. சிகப்பு சேலை துண்டுகளில் திரிகள் செய்து தீபமிட்டால் திருமண தடைகள் நீங்கும் தாயே. செய்த வினைகள் தோஷம் விலகி போகும் தாயே. மஞ்சள் சேலை துண்டினால் திரிகள் செய்து தீபமிட்டால் அம்மன் அருள் கிட்டும் திக்கு எட்டும் தாயே. புகழ் பரவ நல்ல நேரம் கிட்டும். தீபங்கள் நோக்கும் திசை இதையும் நன்றாய் தெரிஞ்சுக்குங்க. தீபங்கள் நோக்கும் திசைகள் 3. அது கிழக்கு மேற்கு வடக்கு திசைகள் தாயே. தெற்கு திசை எப்பொழுதும் தீபம் நோக்க கூடாது. மற்ற திசைகள் எல்லாம் நல்ல திசைகள் தாயே. மறவாது தீபம் ஏற்றும் முறையை